இன்றைக்கு எம்ஜிஆரை அவர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்த அதே வேளையில் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம், ஏன்னா நேற்று என்ன பேசப்பட்டோம், நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தினகரனும் ஓபிஎஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அது சம்பந்தமா பேசியிருப்பாங்களா அப்படின்னு பேசணும். அதற்கு முன்தினம் பாஜகவும் அதிமுகவினுடைய தலைமையும் தாவேக்காவை இன்னும் ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு பேசணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கு காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் பேசின வரைக்கும் இனிமேல் அதிமுக, அதாவது எடப்பாடி அங்கே தலைமையாக இருக்க வரையும் நாங்கள் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஎக்ஸிற்கும் பல கேள்விகள் எழுந்திருக்கு. விராப் என்ன சொல்லுது பார்த்துடலாம். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்தடுத்த நகர்வுகள் தான் 2026 தேர்தலை சுவாரஸ்யப்படுத்துகிறது. அதிமுக பாஜகவுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் துவங்கிய நிலையில் ஓபிஎஸும் தினகரனும் அந்த கூட்டணியில் இணைவார்கள் என்று வெளியான தகவல்கள் தான் முக்கியத்துவம் அடைந்திருந்தது. ஆனால் நேற்று இரவே எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அதிமுகவோடு கூட்டணி சேரமாட்டோம் என்று ஓபிஎஸ் அறிவிக்க அமமுக குறித்து பரவும் தகவல்கள் எல்லாமே வதந்திகள் என்று மறுத்தார் டிடிவி. ஆனால் அதிமுகவின் ஜெயக்குமாரோ ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லாமல் முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்று சொல்லி இருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. இந்நிலையில் நேற்று பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பியூஷ் கோயல் திமுகவுக்கு போகும் சிறுபான்மை வாக்குகளை விஜய் கணிசமாக பிரிப்பார் என்றும் அதனால் தாவேகாவையோ விஜயையோ பாஜகவினர் விமர்சிக்கவே கூடாது என தெரிவித்திருப்பதாகவும் பேசப்படுகிறது. அதே கூட்டணியில் இடம்பெறும் என்று நம்பப்படும் பாமகவும் இரண்டுபட்டு கிடக்க மிரள்கிறதா அதிமுகவின் மெகா கூட்டணி என்ற தலைப்பில் விவாதிக்கிறது இன்றைய ஆர்டிஎக்ஸ். மீடியாலாம் ரெடியா இருக்கு, அதனால தான் இவ்வளவு பயம். துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கு. இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு ஓபிஎஸ் அண்ணனை பிச்சு போட்டு விட்டது. இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க? பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை உறுதியாக எடுக்க மாட்டோம். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிசாமி தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. பந்தியிலேயே அமர வைக்கல, அவர் எப்படி இருக்கு சொல்லுவாங்களா? எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நான் இணைய போவது இல்லை. வேணும்னா